நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, நல்லா நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, படம் நல்லா இருக்கு, நல்லா. பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கு படம், அவ்வளோதான். கடைசி தோட்டா படம். ஸோ ஓகே, நாட் ஒர்த் அப்படி தான் சொல்லுவேன். எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் மாதிரி தான் இருந்தது. ஆக்டிங் எல்லாமே படமே லேகாக தான் இருந்தது. நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. நல்லாவே நடிச்சிருக்காங்க. வனிதா மேம் சூப்பராக இது நல்லா தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. சாங் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. டேரக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார். ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லாருமே பாருங்கள், நல்லா இருக்குது படம். நல்லா சூப்பராக மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். முன்னாடி எதுவுமே என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா போயிருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. நல்லா வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஆக்டிங்கு. ஆக்சுவலாக ஒரு நம்பிக்கையாக ஒரு பையனை வளர்க்குறாங்க. அவங்க பண்ணுற துரோகம் தான் கதை, நம்பிக்கை துரோகம் தான் கதை. த்ரில்லிங்காக தான் போகுது. மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா போட்டிருக்காங்க. ஓகே, சூப்பர். என்ன சார்? மியூசிக் எல்லாமே பிடிச்சிருக்கு. புரியல சார்? போரிங்லாம் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் என்ன சீன் இருக்குன்னு நம்மளுக்கே யூகிக்க முடியல. ட்விஸ்ட்டாக இருக்குது எல்லாமே. ஃபைனலாக தான் தெரியுது அது என்ன இதுன்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டு. சூப்பர் சார். அவரெல்லாம் சொல்லு. சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஆர்டிஸ்ட்டும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க படங்களில். அண்ட் சினிமா இது நம்ம சினிமோட்டோகிராஃபி செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆமாம், இது ஆக்சுவலாக ஒரு த்ரில்லர் ஃபிலிம் தான். ஆக்சுவலாக நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, டீம் நல்லா பண்ணியிருக்காங்க. சார் சொல்லவே வேண்டாம், அவர் எப்பவுமே நல்லா பண்ணுவார்ல. இந்த படத்துலையும் நல்லா பண்ணியிருக்காரு. வனிதா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, ஆல்ரெடி அவங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. 2 சாங்கு அதில் வந்து அந்த டுவேட் சாங் சாரோட, ராதா சாரோட டுவேட் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நல்லா எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. கடைசி தோட்டா படம் வந்து சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம ராதா ரவி சார் வந்து ரொம்ப நாள் கழித்து, நம்ம எப்போதும் அவரை வந்து வில்லனாக தான் பார்த்துருப்போம். இப்போ ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒய்ஃபு கூட அவர் இருக்கிற அந்த இது வந்து செம்ம சூப்பராக இருந்தது. காமெடியை வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம பிரபா சார் ஆரஞ்சு மிட்டாய், அப்புறம் வையாபுரி சார், வனிதா மேம் அவங்களுக்கு அந்த போலீஸ் கெட்டப் செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே பர்ஃபெக்டாக அடுத்தது என்னன்னு அப்படியே எதிர்பார்த்து படம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி நாங்கள் பார்த்தோம். காமெடியும் வேறு லெவலு. ஆனால் லாஸ்ட்டில் வந்து அந்த நம்பிக்கை துரோகம்ன்றதை வந்து அழகாக டேரக்டர் வந்து விளக்கி இதை இது பண்ணியிருக்காரு. வேறு லெவலுங்க. ஃபேமிலியோட குழந்தைங்களோட போய் இந்த மூவியை பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு படம். ரொம்ப நாள் கழித்து ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்த படம்னா எனக்கு கடைசி தோட்டா தான். கடைசி தோட்டா வேறு லெவலுங்க, போய் பாருங்க கண்டிப்பாக. இல்லை, எல்லாமே சர்ப்ரைஸ் இருந்துச்சு. என்ஜாய்ன்றது வந்து அடுத்தது என்னன்றதுலேயே வந்து அந்த டைம் உங்களுக்கு போதில்லை. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மெயின் மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, கடைசியோட நல்லா இருக்குது. நவீன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் ராஜேஷ் சார் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். நல்லா மெசேஜ் அடுத்தடுத்து திருப்பங்கள் ஒருத்தருக்கு தனியாக இருக்கிறாங்கிறத வந்து பயன்படுத்தி தவறாக அதை உபயோகப்படுத்துகிறாங்க. அதனுடைய பின்விளைவு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அதை திருப்பமாக சொல்லியிருக்காங்க. புது கதைக்களம் தான் இப்போ வருது. ஒரு சில சீன்கள் வந்து அங்கங்கே கொஞ்சம் டச்சு மனசு தொடுற மாதிரி இருக்குது. அடுத்தது கொஞ்சம் திகில் கொஞ்சம் இருக்குது. பாட்டு நல்லா இருக்குது, 2 பாட்டு நல்லா இருக்குது. மாண்டே சாங் நல்லா இருக்குது. பெஸ்ட் என்னன்னா அவங்க ஆக்டிங் சொல்லணுமாண்ணா, அவங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ராதாரே அப்பா சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் நடிப்பு சொல்லவே வேணாம். அவர் தான் படம் முழுக்க. அவருடைய காட்சிகள் ரொம்ப அழுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்குது. சார் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர், நல்ல ஆக்டிங். வேற படம் நல்லா இருந்துச்சுண்ணா. இல்லை, படம் நல்லா இருந்துச்சுண்ணா. என்ன மெசேஜ்னா, த்ரில்லர். கடைசியில் வந்து என்ன சொல்கிறது, எவ்ரி புல்லட் அஸ் ஸ்டோரி அந்த மாதிரி தான் நல்ல கான்செப்ட் கொண்டு போயிருக்காங்க. டைரக்ஷன் அண்ட் கேமராமேன், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் சூப்பராக இருக்குண்ணா.
ஸோ இது வந்து ஒரு யங் ஹீரோ ஹீரோயின் இல்லாம கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏஜ் கேரக்டர் ராதா ரவியை வச்சு பில்ட் பண்ணிருக்காங்க ஸ்டோரி. இது எப்படி பார்க்கறதுக்கு இருக்கு அண்ட் டோட்டலா என்கேஜா இருந்துச்சா எங்கேயாவது போரிங்கா உங்களுக்கு? இல்லை போரிங்காக இல்லை. இப்போ வந்து எல்லாமே வந்து இந்த ஜென்ரேஷன் ஃபிலிம் பார்க்குறோம். இப்போ ராதா ரவியோட ஜென்ரேஷன் இந்த மாதிரி அவர் அட்டம் பண்ணியிருக்கிறது பார்க்க ஃபீல் குட்டாக இருந்தது. அவரோட லவ் பொசிஷன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்களோட நல்ல ஒரு போல்ட் அட்டம்ப்ட்னு சொல்லலாம். இன்ஸ்பெக்டர் கமிஷனர் அவங்க ரோல் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஒன்று கானா சாங் ஒன்று இருக்குது, ஒரு ஃபீல் குட் சாங் இருக்குது, ரெண்டுமே நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்ண்ணா, கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். ஒரு புது முயற்சியாக இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம் பண்ணியிருக்காங்க. படம் வந்து அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு சுவாரஸ்யம் அந்த படத்தில் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு பெரியவங்க வீட்டில் இருக்க ஒரு ஃபேமிலியில் எப்படி வந்து நம்ம ஒரு பெரியவங்களை வந்து பார்த்துக்கணும், ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜாக இந்த படம் இருக்குது. ஒரு த்ரில்லிங் சஸ்பென்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமராக நல்லா காமெடியும் நல்லா இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இசை. இந்த படத்தோட இந்த இசை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பின்னணி இசை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தை தூக்கி நிறுத்து இந்த பின்னணி இசை. பாட்டெல்லாம் வந்து நல்ல ஒரு மெலோடி சாங்கு, ரொம்ப ரொம்ப நல்ல சாங்கு. அது இல்லாமல் வந்து ஒரு குத்து சாங் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த படம் இந்த தலைமுறைக்கும் சரி, இனிமேல் வர தலைமுறைக்கும் சரி, எப்படி நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கு. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இதில் வராங்க. அவங்களுமே கண்டிப்பாக இந்த படம் மூலிமா அவங்களுக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கும். நல்ல ஒரு போல்டான போலீஸ் ஆஃபீஸராக சூப்பராக வந்திருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸ் நம்ம இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே போவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாட்டாக கைண்டு ரொம்ப நல்லா சஸ்பென்ஸ் த்ரில்லராக ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை, அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த கதை எதை நோக்கி போகுதுன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. செகண்ட் ஹாஃபில் இன்னும் ஒரு விறுவிறுப்பு கூட்டி அந்த லெவலை வந்து அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லேக்ன்றது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. அதை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா தமிழ்நாடு முழுக்க ஃபோன் வந்துட்டு இருக்கு. சந்தோஷமாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கமலா சினிமாஸில் வந்ததுக்காக ஜெனரேஷன் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நம்ம படம் தான் ஃபஸ்ட்டு ஷோ போட்டிருக்கோம், 9 o'clock ஷோ கிடச்சிருக்கு. அதனால் இந்த நேரத்தில் நம்ம ஜெனரேஷன் நன்றி சொல்கிறேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு நல்ல ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ இப்போ தான் போயிட்டு ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் டு ஆல் தேட்டர்ஸ் அண்ட் தென் ஆடியன்ஸ், ரொம்ப நன்றி. இந்த மாதிரி சின்ன படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ரெகக்னேஷன் கிடச்சதுக்கு அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனால் மீண்டும் ஆடியன்ஸ் திருப்பி சொல்கிறேன், மறக்காமல் போய் தேட்டர் போய் பார்த்துருங்க. தேங்க்யூ சார். ரிலீஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்த்ததை விட. நமக்கு லாஸ்ட் வீக்கில் ட்ராகன் நல்லா போயிட்டுருக்கு இப்போது. தென் இப்போ கரண்ட்லி 2 படங்கள் நல்ல தரமான படங்கள் வந்திருக்கு. அதோடு சேர்ந்து நம்ம படத்துக்கும் ஒரு நல்ல ரிசீவிங் இருக்குன்றது ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு ரீச், ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற, ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கிறவங்கன்றதை தாண்டி ஒரு நோன் ஃபேஸ் உள்ளே இருக்காங்க. ராதா ரவி சார் மாதிரி ஒரு ஆக்டர் இருக்காங்கன்றது ஒரு ஹெல்ப்பாக இருந்தது. அதை தாண்டி ப்ரொடியூசர் நல்லாவே ப்ரொமோஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. நம்ம என்னென்ன ஐடியாஸ் இருக்குமோ நிறைய ப்ரொமோஷன்ஸ் மக்களை கொண்டு போய் இந்த படத்தை சேர்க்கறதுக்கு நிறைய வேலைகள் நடந்துச்சு. சார் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 50 ஸ்க்ரீன்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மார்னிங் ஷோ லிமிட்டடாக தான் சார் போட்டிருக்கோம். ஒரு 5 ஸ்க்ரீன்ஸ் தான் போட்டிருக்கோம். அது அங்கே கமலாவில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா அது ஒரு டீம் மெம்பர்ஸில் பிளான் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக்கும் உள்ளே வந்திருந்தாங்க. டீம் மெம்பர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், சினிமா பீப்புள் நிறைய வந்திருந்தாங்க கமலா தேட்டரில். தென் ஓவராலாக தமிழ்நாடு லெவலில் நிறைய ஈவினிங் ஷோஸ் கொடுத்துருக்காங்கிறது ஹாப்பியான விஷயம். ஏன்னா அந்த படம் ஒரு த்ரில்லர் மூடுன்றதுனால ப்ரொடியூசர் விரும்பினது ஈவினிங் ஷோ, நைட் ஷோ மாதிரி கேட்டிருந்தாங்க. நிறைய நைட் ஷோ கிடச்சிருக்கு, ஈவினிங் ஷோ கிடச்சிருக்கு. ஸோ நல்ல டீசெண்டான ரிலீஸ். எங்களுக்குமே எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷனுக்கு இந்த 2025 வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்காக அந்த படத்தை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எப்படிங்க? ஓகே, நம்ம பார்த்து பண்ணுறாங்கன்றதுனால அது ஒரு சிங்க் ஆச்சுன்னு தான் சொல்லணும். பொதுவாக அவருமே நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்தை கொடுத்தாரு. நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்தை நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணார். நாங்களுமே இந்த படத்தை 2 வாட்டி பார்த்துட்டு இன்புட்ஸ் கொடுத்துட்டு தான் நாங்கள் உள்ளே வந்தோம். ஸோ இந்த காம்போ வந்து நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்குது. இந்த டீமை வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வந்து எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த படத்தோட டேரக்டர் வந்து எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணாங்க. ஸோ எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு மரியாதைக்குரிய ரிலீஸாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அடுத்தடுத்த கட்டம் மியூசிக் எப்படி
போகுமா மியூசிக்ல இருக்கீங்களா? அல்ல இப்போ நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து எனக்கு மியூசிக் தான், ப்ரொடியூசர் இல்லை, ப்ரொடியூசர் வீட்டில் தான். அதனால் இப்போ நிறைய பேர் ஆடியன்ஸ் எங்களை கூப்பிட்டு கை கொடுத்து போன ரீ ரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, எங்களை வந்து ரீ ரெக்கார்டிங் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் சந்தோஷம். டேரக்ஷன்லாம் கிடையாது, அந்த வேலை எனக்கு கிடையாது. டேரக்ஷன் இல்லை நடிகர் ஸ்கிரீன்லயே வரீங்க, அது வந்து டேரக்டர் சொன்னார், ஹீரோ மெட்டீரியல் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. டேரக்டர் சொன்னதுக்காக நடித்தேன். என்னோட பேஷன் மியூசிக் தான், அது எல்லாருக்கும் தெரியும். பட் மியூசிக்காக ரெகக்னேஷன் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து எனக்கு நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஆடியன்ஸ் போகிறவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப அதுதான் ஹாப்பினஸ். அதனால் வீட்டில் வந்து அவங்க ஹாப்பினஸ், அதனால் மக்கள் நன்றி தெரிவிச்சு. தேங்க்யூ.